அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது கருப்பு படத்தில் வந்த செகண்ட் சிங்கிள். அந்த பாட்டோட பேர் வந்து நாங்கள் 4 பேர். அந்த பாட்டோடைய லிரிக்கல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னடா திடீர்னு ஒரு அப்டேட் விட்டுருக்கான்னு ஒரு ப்ரோமோ கூட இல்லை, எதுவுமே இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணுறது தப்பு பாலாஜின்னு. ஸோ நம்ம ஆர்ஜே பாலாஜியோட படம் தான் அது. இவ்வளோ நாள் எல்லாரும் அப்டேட் கேட்டு கடைசியில் விட்டுட்டாங்க. அண்ட் இந்த பாட்டில் பாடினது வேறு யாரும் நம்ம சிலம்பரசன் டிஆர் அவர் தான் அந்த பாட்டை பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த மசல் கோலார் இந்த லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. அண்ட் சாய் பெங்கரோட மியூசிக். இதுக்கு மேலே என்ன வேணும்? காட் மோடுக்கு அப்புறம் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது நாங்கள் 4 பேர். அதை 4 பேர் யாரும் தெரியல, பார்த்துட்டு வந்துக்கலாமா என்ன எதுன்றது. ஸோ வீடியோக்குள்ளே போக முடியாது. ஒரே ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய அதையும் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. அது கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். அண்ட் வீடியோ பிடிச்சி அதை லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் நீங்கள் அழுத்திக்கிட்டீங்கன்னா வந்து இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ் எனி டைம் எனிவேர். உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தால் அது வந்து உங்கள் கைகளில் வந்து விடும். ஸோ இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே வாங்க. என்னன்னு தெரியல, திடீர்னு நான் போனேங்க யூடியூப் பக்கத்துக்கு போனேன், இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்ன பழக்கம் இது, என்ன பழக்கம்? ஸோ ஆரம்பிக்கலாம் மக்களே, வாங்க. 3, 2, 1 and here we go. சூர்யா, கார்த்திக் அண்ட் நம்ம சூர்யா அண்ட் த்ரிஷா அந்த நடிப்பு, அதையும் சொல்ல மறந்துட்டேன். பாட்டோடைய அவ்வளோ ஆர்வத்தை சொல்ல மறந்துட்டேன். WWE starring நாங்க 4 பேரு எங்களுக்கு பயம் கிடையாது. இந்த ரிங்கு எங்க ஸ்பைடர் வெப் உண்ணா விடாது. ரெஃப்ரி எவனு வந்தாலும் ரூல்ஸ் புரியாது. நீ எவனை இட்டுன்னு வந்தா கூட சண்டை முடியாது. நாங்க 4 பேரு எங்களுக்கு பயம் கிடையாது. இந்த ரிங்கு எங்க ஸ்பைடர் வெப் உண்ணா விடாது. ரெஃப்ரி எவனு வந்தாலும் ரூல்ஸ் புரியாது. நீ எவனை இட்டுன்னு வந்தா கூட சண்டை முடியாது. பரம்பரை என்ன பாட்டோடைய ஒரு இது வரமாட்டேன். கேசு எல்லாம் எங்கள் ஆயரு தூசியா ஊதுவாரே. முஞ்ச பார்த்தா 6க்கு பிடிக்கும், என் முஞ்ச பார்த்தா வாசந்த பிடிக்கும். என்ன தடுத்தா என்ன நடக்கும், கலவரம் வெடிக்கும். இதுதான் இவ்வளோ நேரம் நடந்ததுக்குள்ள இதுதான். இதோ பாருங்க, மாஸ் அண்ட் ஸ்டைல்ஸ். May 14 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓவர் டு யூ கைஸ். நான் விட்டுறேன், எனக்கு தெரியலை இது எங்கே எப்படி என்னென்னு ஆரம்பிக்கணும்னு தெரியல. எஸ்டிஆர் பாடிக்கார் சரி. எனக்கு அப்படியே வந்து இதே வந்து வாரிசில் வந்து தீ தளபதின்ற ஒரு பாட்டு வந்துச்சு, உங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். அந்த ரெஃபரன்ஸை நான் ஏன் எடுக்கிறேன்னா, அந்த பாடலை நீங்கள் வந்து லைக் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த பாட்டில் ஒரு விதமான ஒரு பேங்கர்னஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த பாட்டோடைய ஒரு விதமான ஒரு வைப் ஒன்று இருக்கும். அது எங்கேயும் மிஸ் ஆகாத அளவுக்கு எஸ்டிஆர் பாடின்னு இருப்பார். ஸோ அது வந்து பெரிய ஹீரோம்னா நம்ம தளபதிக்கு பாடினாரு. அதே விஷயத்தை இங்கே சூர்யா சருக்கு எஸ்டிஆர் வச்சே பாட வச்சிருக்கணும். எனக்கு
எனக்கு சத்தியமாக புரியல. இந்த பாட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு கூட தெரியல எனக்கு. சொன்னால் இதுக்கு 50 கமெண்ட் வரும். இதுக்கு வந்து நான் சூர்யா ஹேட்டர்லாம் இல்லைங்க, பாடலோட ஹேட்டர்ன்னு தான் சொல்ல வரேன். அது என்னன்னா சாய் அபியங்கர் வந்து ஒரு விஷயத்த பண்ணுறாரு, ஆனால் அது வந்து டைம் எடுக்குதுங்க. ஸ்லோ பாய்சன் எல்லாம் சொல்ல மாட்டேங்க. இந்த பாட்டு ஸ்லோ பாய்சன் மாதிரி எனக்கு தெரியலை. மேபி எனக்கே மாறலாம். இதே மாதிரி தான் ஊரும் பிளாட்டு 10,000 அந்த மாதிரி இருந்துச்சு டியூடுக்கு. ஆனால் அந்த பாடல் வந்து இட் வாஸ் அ மசிவ் ஹிட் அண்ட் பீப்புள் ஸ்டார்டட் லிஸ்னிங் டு இட் கண்டினியூஸ்லி இன் லூப் மோட். ஸோ அந்த ஒரு மொமெண்ட்டில் நான் உணர்ந்தேன், ஓகே ஏதோ கொஞ்சம் ஸ்டார்டிங் லெவல் மட்டும் தான் இருக்கும், அப்புறம் போக கேட்கலான்ற மாதிரி இருக்குது. பட் இந்த பாட்டில் எனக்கு ஓவரால் எனக்கு என்ன கேட்கறதுன்னு கூட தெரியலை. லிரிக்ஸ் தான் அசல் கோளாரா இல்லை பாட்டே கோளாறான்றது உங்கள் கையில் தான் நான் விட போகிறேன். நீங்களே சொல்லுங்கள் என்ன இதுன்றதை. ஏன்னா நான் சொன்னான பெரிய ஒரு விஷயமா எனக்கு வந்து மாறிடும். எனக்கு என்னமோ தெரியலை, பாட்டு எங்கிட்டோ ஒரு விதமான ஒரு பேரியர் ஒன்று எனக்கு இருக்குது. அது தாண்டியும் வர முடியல. அதுக்கு இந்த பக்கத்துலேயே இருந்து கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருந்துச்சு. ஆனால் ஓவரால் இந்த டான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருந்தாலும் அந்த 4 பேர் இங்கே அந்த மொட்டை ராஜேந்திரன், மன்சூர் அலிகான் இவங்களாம் தான் அந்த மக்களா. ஸோ அதுதான் தெரிய மாட்டேங்குது. அண்ட் அதோட ஆர்ஜே பாலாஜியோடைய ரெஃபரன்ஸ் தான் ஓவரால் இங்கே இருந்துச்சு. இதுதான் சூர்யா பாட்டெல்லாம் இல்லை. இது வந்து இவ்வளோ நாள் அதான் எனக்கு சமுத்திரக்கனி ஒரு டெம்ப்ளேட் தான் ஞாபகம். இவ்வளோ நாள் அப்டேட்டுன்ற பேரில் வந்து ஹைப்பை ஏற்றாமலே வச்சு இப்போ ஒரு அப்டேட் விட்டுருக்கான் பாருங்க. இப்போ தானே பார்க்குறேன், அந்த மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் தேவை. ஒரு ப்ரோமோ விட்டுருக்கலாம், அப்போ சரி தெரிஞ்சிருக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு ஒரு முன்னெச்சரிக்கையாக இருந்திருப்போம். ஆனால் இது எதுவுமே இல்லை, ஒரு எச்சரிக்கை கூட இல்லை. அப்படியே நாங்கள் என்ன டைமுக்கு நாங்கள் விருப்பப்பட்ட டைமுக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். நேற்று தான் ஆர்ஜே பாலாஜி வந்து சிஎஸ்கேவுடைய அந்த ஓப்பனிங் இதில் நான் பார்த்துருந்தேன். ரமான் சரோடில் அவர் லிங்க் ஒரு இது பண்ணியிருந்தார். ஸோ நேற்று பார்த்துட்டு இருக்கும்போது யோசிச்சுது என்ன கருப்பை பற்றி எதுவுமே இல்லை. May 14th ரிலீஸ் பண்ணுறாங்க, ஓகே தான். பட் சாய் அபியங்கர் இதில் வந்து ஏப்ரல் ரிலீஸ்ன்ற மாதிரி பேசுகிறேன். பட் அஃபிஷியலி இது May 14th இதுலேயே கொடுத்துட்டாங்க நமக்கு அப்டேட்டாக. எல்லாம் ஒரு பக்கம் விடுங்க. அந்த ரெஸ்லின் அந்த ஒரு 4 அந்த ஒரு பாக்ஸ்குள்ள அந்த ரெஸ்லின் அதெல்லாம் எதுவுமே இல்லை. லாஸ்ட்டாக சூர்யா சார் வந்தார் பாருங்க, அதுதான் அந்த ஆராக்கே ஒரு ஒரு சூட்டபலான விஷயம் அந்த இடத்துல நான் பார்க்குறேன். அண்ட் ஓவரால் வந்து பாடல் வந்து மியூசிக்கலாகவும் வோக்கலாகவும் ஏதோ ஒரு மிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு. அது என்னன்றது எனக்கு தெரியாது. லிரிக்ஸா இல்லைன்னா வைபான்றது தெரியும். மேபி பார்க்கலாம், போக கேட்கும் போது தான் தெரியும் என்ன மாதிரி விஷயங்கள் இதில் வந்து இருக்க போகுது அப்படின்றது தான். ஏன்னா சில பாட்டெல்லாம் அப்படி தாங்க, சாயிட பாட்டெல்லாம் மேபி எனக்கு அப்படி தான் இருந்திருக்கு இவ்வளோ நாளைக்கு. ஈவன் பவளமல்லி கூட ஃபஸ்ட் டைம் கேட்கணும் நல்லா இருந்துச்சு. பிகாஸ் ஸ்ருதி ஹாசன் இவங்கெல்லாம் பாடியிருந்தாங்க. அப்படின்னாலுமே அந்த பாட்டோடைய வரிகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதுவும் இருந்துச்சு, ஒரு பவர், ஒரு அழகு. ஸோ இதில் வந்து அசல் கோலார் has done something which கேட்க டெரிபலாக இருந்தாலும் மேபி எனக்கு தெரியலை. இது பார்க்கலாம், இது கொஞ்ச நாள் போகட்டும். முன்கூட்டியே நாங்கள் சில விஷயம் சொல்லவும் முடியாதுங்க. அதான் எனக்கு எனக்கு யோசிச்சுட்டு ஒரே விஷயம். அண்ட் ஆனால் அந்த ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் கேட்குற எங்களை தவிர அந்த பாட்டை இருக்கவங்க எல்லாரும் ஃபன் பண்ணுறாங்க. அதுதான் இங்கே இருக்க மெயினான ஒரு விஷயமே நான் பார்த்ததுலேயே. சம்டைம்ஸ் இந்த பாட்டு பலருக்கு செட் ஆகும், இப்போ மேபி ஜென்சிஸ்க்கு செட் ஆகுமான்றதுலாம் தெரியல. ஏன்னா சூர்யா சார் படம்னாலே முன்னாடி சூர்யா சாருக்குன்னே அவருக்குன்னே இருக்கும். அது நான் வந்து அவருடைய எல்லா படங்களையும் பார்த்தனால தான் சொல்லிட்டு இருக்கேன். ஈவன் யோசிச்சு பாருங்க, இதே அஞ்சானா இருக்கட்டும் இல்லை மாஸ், அதுக்கப்புறம் வந்து ஈவன் 24 கூட பரவாயில்ல இருந்துச்சு. அண்ட் எதிர்க்கும் துணிந்தவன் பெட்ரோலை கூட ஓகே தான். பட் ஏன் கங்குவாயும் இது பண்ணிட்டாங்க இப்போ இதுவுமா? ஆனால் அன்னைக்கு விஸ்வநாதன் சன்ஸை பார்த்தோம்னா எவ்வளோ அழகாக இருந்துச்சு. பார்க்கும்போது என்ன ஒரு விதமான ஒரு கலை அவரோட முகத்தில் இருந்தது. ஏங்க இப்படி பண்ணுறீங்க பாலாஜி, உங்களை நம்பியிருக்கோம், இது மேலே உங்களுக்கு கிட்ட விட்டோம், நீங்கள் பார்த்து என்ன இதுன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. இந்த படத்தை வந்து பெரிய ஒரு ஃபீஸ்ட்ன்ற வார்த்தையை வச்சுருக்கீங்க. அண்ட் அந்தளவுக்கு இது பண்ண மாட்டோம், அந்த படத்துக்கான இது பண்ண மாட்டோம்னு எல்லாம் சொல்லி வச்சுருக்கீங்க. நல்லபடியாக படத்தை தந்துட்டீங்கன்னா தான் மக்கள் மத்தியில் நல்ல பேரோடு அடுத்த படத்துக்கு நீங்கள் முன்னேறி செல்லலாம். இல்லை யார் இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் இதுதான் உங்கள் ஃபேன் ஆர்ஜே பாலாஜி சார் அவர்களே பார்த்து பண்ணிவிடுங்க. சாய் அபியங்கர் அடுத்த பாட்டை ஏதாச்சும் ரெடி பண்ணி வச்சுருங்க, அட்லீஸ்ட் அது சைட் நல்லா பண்ணிவிடுங்க. நமக்கு கேட்கக்கூடிய அளவில் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு மைண்ட் செட்டை தாங்க. அதை தான் நான் கேட்குறேன். அதான் ப்ரொமோ விட்டுருக்கலான்ற இப்படி எதுக்கு அதான் இப்போ சூர்யா செல்லாம் இருந்தால் சரி நம்ம பார்த்து சிரிக்கலாம் மாட்டேன், சிரிக்கணி சை அந்த மாதிரி ஒரு டயலாக் போட்டான்னா சரியாக இருக்கும். பிகாஸ் அந்த மாதிரி தான் இருக்குங்க. என்ன பண்ணி வச்சுருக்காங்க எனக்கு சத்தியமாக தெரிய மாட்டேங்குதுங்க. ஐயோ
ஓகே வெல் இட்ஸ் அப் டு யூ பீப்பிள். நீங்கள் உங்கள் கருத்துக்களை கீழே சொல்லுங்கள். இப்போ விஷயத்தான் சொல்லிட்டு மேலே பேச எனக்கு எதுவுமே இல்லை, பேசிக்கிட்டே இருப்பேன் இதோட இது. ஆனால் எனக்கு வந்து 50-50 தான். இந்த பாட்டு கேட்கவும் நல்லா இருந்துச்சு, ஒரு விதமான ஒரு நல்ல ஒரு வைப் இருந்தாலும் சம்ஹவ் எனக்கு ஏதோ மிஸ் இருந்துச்சு. உங்களுக்கு என்னென்னு கீழே கமெண்ட் சொல்லுங்கள், அதை நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். அண்ட் இந்த வீடியோ இப்போ முடிச்சுக்கிறேன். அடுத்து எந்த ஒரு வீடியோக்கு ரியாக்ட் பண்ணணும், மற்றபடி ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்து கீழே சொல்லுங்கள், கமெண்ட்டாக எடுத்து நான் பண்ணுவேன். அந்த ஒரு வீடியோவை டைம் இருக்கப்போ ஏற்ற மாதிரி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ் எனி டைம் எனிவேர் உங்கள் கைகளில் கிடைத்துவிடும். ஸோ இந்த நோட்டோடு, ஒரு லீவிங் நோட்டோடு நான் விடை பெற்று சென்று வருகிறேன் மக்களே. ஸோ நம்ம ஃபேமிலிக்குள்ளே நீங்களும் வந்தீங்கன்னா இன்னும் ஒரு நம்ம வந்து போகிற அந்த வழியில் வந்து நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து பயணிக்கலாம். ஸோ இந்த விஷயத்தை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். திஸ் இஸ் சிம்பிளி உங்கள் ஹரியானன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.